+2க்கு போகிற, +2 படிக்கிற, +2 படிக்க விரும்புகிற, +2 தாண்டி அடுத்து என்ன செய்ய விரும்புகிற எல்லா மாணவர்களும் இருக்கிறீங்க. முதல்ல நான் தெரிஞ்சுக்க விரும்புகிறது, உங்களில் எத்தனை பேர் தல அஜித்துடைய ஃபேன்ஸ் அப்படின்னு? 1 2 3. இங்கே ஏதாவது தயக்கம் இருக்குதா? நீங்கள் மட்டும் கையை தூக்குன்னு பார்த்துக்கூடிய கொன்று அப்படின்னு மறைக்கிறாங்க என்னோட. சரி, விஜய் சார் ஃபேன்ஸ் எத்தனை பேர் இருக்கீங்க? வெரி குட். சரி, அடுத்த கட்டத்துக்கு என்ன வருவோம்? சிம்பு ஃபேன்ஸ் எத்தனை பேர் இருக்கீங்க? எஸ்டிஆர் ரைட். தனுஷ் ஃபேன்ஸ் ஒருத்தன் எல்லாத்துக்கும் கை தூக்குறாங்க. நல்ல மனுஷன்டா. வெரி குட். பிரதீப் ரங்கநாதன் ஃபேன்ஸ் சூப்பர்பா, வெரி ஹாப்பி. இப்போ நம்ம நிறைய ஸ்டார்களை பார்த்தோம். இவங்க எல்லார் பேரையுமே சொன்னோம். சில பேர் விஜய் ஃபேன்ஸ், சில பேர் அஜித் ஃபேன்ஸ், சில பேர் பிரதீப் ரங்கநாதன் ஃபேன்ஸ், சில பேர் தனுஷ், சிம்பு, எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தர் ஃபேன். 2 பேர் 4 பேர் 6 பேர் 10 பேர் 500 பேர் அப்படி இருந்துகிட்டே இருக்குது. இவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சவங்களாக இருக்கிறாங்க. இந்த இடத்துக்கு தனுஷ் வந்தார்னா என்ன ஆகும்னு யோசிங்க. இந்த இடத்துக்கு விஜய் வந்தார்னா என்ன ஆகும்னு யோசிங்க. சரிங்களா? அவ்வளோ பெரிய ஒரு எல்லாருக்கும் பாப்புலரான ஒரு தெரிஞ்ச முகமாக இருக்குது. இந்த இடத்துக்கு வர்றதுக்கு என்ன படித்தாங்கன்னு யோசி. நான் சொன்ன யாருமே சினிமாவுக்காக எதையுமே படித்தவங்க இல்லை. இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ சினிமாவில் இன்றைக்கி பெரிய ஸ்டாராக இருக்கிறாங்க. அப்போ நமக்கு ஒரு ஆசை வரும் எல்லாருக்கும். என்ன ஆசை? இந்த பிரபலங்களை நமக்கு ஏன் பிடிக்குது அப்படின்னா, நாமளும் அவங்கள மாதிரி ஆகணும் அப்படிங்கிற முதல் ஆசை நம்ம எல்லாருக்குமே. இந்த வயசில் நம்மளும் பெரிய ஆள் ஆகணும். எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? நானும் பெரிய ஆள் ஆகணும் சார், எப்படியாவது பெரிய ஆள் ஆகணும் சார் அப்படிம்பாங்க. அப்போ பெரிய ஆள் ஆகிறதுனா என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. பெரிய ஆள் ஆகிறதுனா பணம் சம்பாதிக்கிறதா, பெயர் சம்பாதிக்கிறதா, புகழ் சம்பாதிக்கிறதா இப்படின்னு ஒரு கேள்வி. அப்போ நமக்கு உடனே தோணக்கூடிய புகழ் சம்பாதிக்கிறது தான் ஒரு பெரிய ஆள்வா. நம்ம ரொம்ப பாப்புலரான சார், நம்ம போனோம்னா எல்லாரும் அவர் வர்றாரு இவர் வர்றாரு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாப்புலாரிட்டி விஜய்க்கும் அஜித்துக்கும் தனுஷுக்கும் சிம்புக்கும் இருக்கக்கூடிய பாப்புலாரிட்டி நமக்கு இருக்குது. அப்போ அந்த பாப்புலாரிட்டிக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கணும். அவர்களும் உங்களைப் போல உங்களுடைய 13 வயதுகளில் டீனேஜில் என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் அல்லாடி சுற்றி வச்சு போய் தான் பாடாப்பட்டு தான் நின்றுருக்கான்னு பார்க்கணும். கடைசியில் அவர்கள் தேர்ந்தெடுத்த துறை ஒன்று இருக்கலாம். இவர்கள் நாம் பேசுனது எல்லாமே திரைப்படம். இந்த திரைப்படத்துறை எல்லாரை விட பயங்கரமான பாப்புலரான துறையாக இருக்குது. நம்ம ஒரு நல்லா படித்தாங்களா படிக்காதல அப்படின்னு அவங்கள பற்றி தெரியவே தெரியாது. இன்னும் சொல்லப்போனால் அவர்கள் மேடை ஏறி நான்லாம் உருப்படியாகவே படிக்கலை, சரியாகவே படிக்கலை, நான் லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் தான் சொன்னால் நம்மெல்லாம் கைதட்டுவோம். ஆமாவா? ஏன் அப்பாடா நம்மளை மாதிரியே ஒரு ஆள் இருந்திருக்கிறாரு, ஆனால் நம்மளை மாதிரியே இருந்தும் பெரிய ஆள் ஆகிட்டார் அப்படிங்கிற ஒரு பெரிய ஆறுதல் இருக்கும். அப்போ இந்த லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறத ஒரு காம்ப்ளிமெண்ட்டாக மாற்றக்கூடிய கலாச்சாரம், ஒரு பெருமைக்குரிய கலாச்சாரமாக மாறி போயிட்டுருக்குன்னு பார்க்குறோம். ஆனால் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்? அவர்கள் படித்த படிப்பு வேறு, அவர்கள் வந்திருக்கக்கூடிய துறை வேறு. ஒன்று, அந்த துறையிலுமே அவர்கள் கோடிக்கணக்கானவரை வென்று தான் அந்த இடத்துல உட்காந்துருக்காங்க. 2, சுலபமாக வரல. நீங்கள் எந்த ஃபீல்டுக்கு நீங்கள் எதுனாலும் படிங்க. உங்களுக்கு +2 முடித்த பிறகு ஒரு டிகிரி படிக்கணும். உங்கள்கிட்ட தனிப்பட்ட முறையில் ஒரு வேண்டுகோள் வைப்பேன். கட்டாயமாக எப்படியாவது ஒரு டிகிரி முடிச்சிருங்க. எப்படியாவது ஒரு டிகிரி முடிச்சிருங்க. டிகிரி முடிக்காமலே வேறு வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கெல்லாம் நம்ம படிக்கிறதுக்கெலாம் வாய்ப்பு இல்லை. எனக்கு காசு வீட்டில் கிடையாது, எங்கள் அப்பா அம்மாட்ட அவ்வளோ வருமானம் கிடையாது, எனக்கு தனியார் கல்லூரிக்கு தான் போக முடியும், அரசு பள்ளியில் எனக்கு இடஒதுக்கீட்டில் எனக்கு இடம் கிடைக்கல, இது மாதிரி ஏதாவது ஒரு காரணத்துக்கு டிகிரி படிக்காமல் இருந்துடாதீங்க. நாளைக்கு நீங்கள் எந்த வேலைக்கு போகிறதா இருந்தாலும் ஒரு டிகிரிங்கிறது அடிப்படை தேவையாக இருக்க போகிறது. குரூப் 4 அப்படின்னு ஒரு எக்ஸாமினேஷன்ஸ் இருக்குது தமிழ்நாடு கவர்மெண்ட்டில். கிளரிக்கல் எக்ஸாம்ஸ், கிளர்க்காக அரசாங்க பணியில் கிளர்க்காக போனோம்னா குரூப் 4 அப்படிங்கிற ஒரு எக்ஸாம் எழுதணும். அந்த குரூப் 4க்கான குவாலிஃபிகேஷன் 10th தான். 10th கிளாஸ் பண்ணி வந்துருப்பீங்க, ரைட் இல்லையா? அப்போ நம்ம 10th படிக்காத ஒருத்தர் இன்றைக்கி நம்ம பார்க்க முடியாது. இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் நம்ம 10th +2 முடித்து உயர்கல்வி செல்றவருடைய எண்ணிக்கை இந்தியாவிலே அதிகமாக, more than 51% தமிழ்நாட்டில் தான் இருக்குது. ஸோ நம்ம எல்லாருமே கேரண்டியாக 10th +2 முடிச்சிடுறோம்.